நடக்க வேண்டியது சரியான நேரத்தில் நடக்கும். இந்த ஒரு வாக்கியத்தை நாம் பலமுறை கேட்டிருக்கிறோம். ஆனால் உண்மையில் இதன் அர்த்தத்தை எத்தனை பேர் புரிந்து கொண்டிருக்கிறோம்? பெரும்பாலான மனிதர்கள் வாழ்க்கையில் 2 விஷயங்களை விரும்புகிறார்கள். ஒன்று வெற்றி, மற்றொன்று அந்த வெற்றி உடனே கிடைக்க வேண்டும் என்பதையும் விரும்புகிறார்கள். அதுதான் பிரச்சினை. நாம் கனவுகளுக்கு பொறுமை கொடுப்பதில்லை. நாம் முயற்சிகளுக்கு கால அவகாசம் கொடுப்பதில்லை. இன்று விதைத்ததை நாளை அறுவடை செய்ய நினைக்கிறோம். ஆனால் வாழ்க்கை அப்படி வேலை செய்யாது. மனித வரலாற்றைப் பார்த்தால் ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது. மிகப்பெரிய சாதனைகள் அனைத்தும் நேரம் எடுத்துக்கொண்டவை. ஒரு புத்தகம் எழுதப்படுவது ஒரு நாளில் அல்ல. ஒரு கலைஞன் உருவாகுவது ஒரு வாரத்தில் அல்ல. ஒரு தலைவர் உருவாகுவது ஒரு மாதத்தில் அல்ல. உலகம் வெற்றியை பார்க்கிறது. ஆனால் அந்த வெற்றியை உருவாக்கிய ஆண்டுகளை பார்ப்பதில்லை. அதனால் தாமதம் தோல்வியாக தெரிகிறது. உண்மையில் தாமதம் என்பது தோல்வி அல்ல. பல நேரங்களில் அது தயாரிப்பு. வாழ்க்கை உனக்கு தரப்போகும் விஷயத்திற்காக உன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கும் காலம். ஏன் மனிதர்களுக்கு காத்திருப்பது பிடிக்காது? இன்றைய உலகத்தில் மனிதர்கள் முன்பை விட அதிக வசதிகளோடு வாழ்கிறார்கள். ஆனால் ஒரு விசித்திரமான விஷயம் நடந்திருக்கிறது. வசதிகள் அதிகரித்த அளவுக்கு பொறுமை குறைந்துவிட்டது. ஒரு செய்தியை அனுப்பினால் சில வினாடிகளில் பதில் வேண்டும். ஒரு பொருளை ஆர்டர் செய்தால் அடுத்த நாளே வந்து சேர வேண்டும். ஒரு வீடியோவை திறந்தால் முதல் சில வினாடிகளில் சுவாரஸ்யமாக இருக்க வேண்டும். இந்த பழக்கம் மெதுவாக நம் வாழ்க்கையின் மற்ற பகுதிகளுக்கும் பரவத் தொடங்கியது. அதனால்தான் பலர் தங்கள் கனவுகளிடமும் அதே வேகத்தை எதிர்பார்க்கிறார்கள். 1 மாதம் முயற்சி செய்தால் பெரிய மாற்றம் வேண்டும். 1 வருடம் உழைத்தால் வாழ்க்கை முழுவதும் மாற வேண்டும். ஆனால் வாழ்க்கை இணைய வேகத்தில் இயங்குவதில்லை. அது இயற்கையின் வேகத்தில் இயங்குகிறது. சமூக ஊடகங்கள் இந்த பிரச்சினையை இன்னும் அதிகரித்துள்ளன. தினமும் நம்மை விட இளையவர்கள் வெற்றி பெறுவது போல தெரிகிறது. யாரோ ஒருவர் புதிய கார் வாங்கியிருக்கிறார். யாரோ ஒருவர் வெளிநாட்டுக்கு சென்றிருக்கிறார். யாரோ ஒருவர் தன் தொழிலில் முன்னேறியிருக்கிறார். நாம் பார்க்கிறோம், ஒப்பிடுகிறோம். பின்னர் நம்மையே கேள்வி கேட்கிறோம், நான் ஏன் இன்னும் அங்கே இல்லை? ஆனால் நாம் மறந்துவிடும் ஒரு விஷயம் இருக்கிறது. நாம் அவர்களின் வாழ்க்கையின் சில நிமிடங்களை மட்டுமே பார்க்கிறோம். அவர்கள் கடந்த பல ஆண்டுகளை பார்க்கவில்லை. அவர்கள் சந்தித்த பயங்களை பார்க்கவில்லை. அவர்கள் இழந்த வாய்ப்புகளை பார்க்கவில்லை. அவர்கள் அமைதியாக செய்த உழைப்பை பார்க்கவில்லை. மனித மனம் ஒரு சுவாரஸ்யமான இயந்திரம். அது உடனடி பலன்களை விரும்புகிறது. அதனால்தான் ஒரு சிறிய மகிழ்ச்சியை கூட உடனே பெற விரும்புகிறோம். ஆனால் வாழ்க்கையின் மிகப்பெரிய பரிசுகள் உடனடியாக கிடைப்பதில்லை. அறிவு, அனுபவம், நம்பிக்கை, திறமை, மரியாதை, வெற்றி இவை அனைத்தும் நேரம் எடுத்துக்கொள்கின்றன. காரணம் அவை வாங்கப்படும் பொருட்கள் அல்ல. அவை உருவாக்கப்படும் விஷயங்கள். உருவாக்கப்படும் அனைத்திற்கும் காலம் தேவை. பல நேரங்களில் நாம் முன்னேற்றம் இல்லை என்று நினைக்கும் நேரத்தில்தான் மிக முக்கியமான மாற்றங்கள் நம்முள் நடந்து கொண்டிருக்கும். ஒரு மாணவன் படிக்கும் ஒவ்வொரு நாளும் அவனை மாற்றுகிறது. ஆனால் அந்த மாற்றம் தினமும் கண்ணுக்குத் தெரியாது. ஒரு கலைஞன் பயிற்சி செய்யும் ஒவ்வொரு நாளும் அவனுடைய திறமை வளர்கிறது. ஆனால் அந்த வளர்ச்சி ஒரு நாளில் வெளிப்படாது. அதேபோல வாழ்க்கையும் நம்மை மெதுவாக உருவாக்குகிறது. நாம் அவசரப்படுகிறோம். ஆனால் வாழ்க்கை அவசரப்படுவதில்லை. ஏனெனில் வாழ்க்கைக்குத் தெரியும், நிலைத்து நிற்கும் விஷயங்கள் மெதுவாகவே உருவாகும் என்று. அதனால் அடுத்த முறை உனக்கு ஏன் இவ்வளவு தாமதம் என்று தோன்றினால் ஒரு விஷயத்தை நினைவில் கொள். தாமதம் என்பது எப்போதும் மறுப்பு அல்ல. பல நேரங்களில் அது தயாரிப்பு. வாழ்க்கை உனக்காக ஏதோ ஒன்றை உருவாக்கிக் கொண்டிருக்கலாம். அதைவிட முக்கியமாக அந்த விஷயத்தை தாங்கக்கூடிய மனிதனாக உன்னை உருவாக்கிக் கொண்டிருக்கலாம். வாழ்க்கையில் சரியான நேரம் என்ற ஒன்று உண்மையில் இருக்கிறதா? அல்லது அது நம்மை ஆறுதல் படுத்துவதற்காக மனிதர்கள் உருவாக்கிய ஒரு கருத்தா? இந்த கேள்விக்கான பதிலை தேடினால் உலகின் சில முக்கியமான புத்தகங்கள் ஒரு சுவாரஸ்யமான உண்மையை நமக்கு காட்டுகின்றன.
தி அல்கெமிஸ்ட் புத்தகத்தில் சாண்டியாகோ தனது புதையலை தேடி பயணம் செய்கிறான். அந்த கதையை மேலோட்டமாக படித்தால் அது ஒரு சாகசக் கதை போல தெரியும். ஆனால் ஆழமாக பார்த்தால் அது நேரத்தை பற்றிய ஒரு புத்தகம். ஏனெனில் சாண்டியாகோ தனது புதையலை முதல் நாளிலேயே கண்டுபிடித்திருந்தால் அவன் அந்த புதையலின் மதிப்பை உணர்ந்திருக்க மாட்டான். பயணத்தின் போது அவன் கற்ற பாடங்கள்தான் இறுதியில் அந்த பொக்கிஷத்தை அர்த்தமுள்ளதாக மாற்றுகின்றன. சில நேரங்களில் நாம் விரும்பும் விஷயம் தாமதமாக கிடைப்பதற்குக் காரணம் அந்த விஷயம் தயாராக இல்லாதது அல்ல. அதை சரியாக புரிந்து கொள்ளும் மனிதனாக நாம் இன்னும் மாறிக்கொண்டிருப்பதுதான். அட்மாட்டிக் ஹேபிட்ஸ் புத்தகத்தில் ஜேம்ஸ் கிளியர் ஒரு முக்கியமான கருத்தை கூறுகிறார். ஐஸ் கட்டியிருக்கும் ஒரு அறையை கற்பனை செய்யுங்கள். அறையின் வெப்பநிலை -4 டிகிரி. அதை -3ஆக மாற்றுகிறீர்கள். எந்த மாற்றமும் தெரியாது. -2ஆக மாற்றுகிறீர்கள். இன்னும் மாற்றம் தெரியாது. -1ஆக மாற்றுகிறீர்கள். இன்னும் எதுவும் நடக்கவில்லை போலத் தெரியும். ஆனால் 0 டிகிரியை அடைந்த அந்த நொடியில் ஐஸ் உருகத் தொடங்குகிறது. பலர் அந்த இறுதி நொடியை மட்டுமே பார்க்கிறார்கள். ஆனால் உண்மையில் மாற்றம் அதற்கு முன்பே நடந்து கொண்டிருந்தது. வாழ்க்கையிலும் அதுதான். ஒரு மனிதன் திடீரென்று வெற்றி பெறவில்லை. அவனுடைய தினசரி முயற்சிகள், கற்றுக்கொண்ட பாடங்கள், தோல்விகளில் இருந்து பெற்ற அனுபவங்கள் அனைத்தும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் வெளிப்படுகின்றன. அவுட்லேயர்ஸ் புத்தகத்தில் மால்கம் கிளாட்வெல் வெற்றியைப் பற்றி பேசும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை கூறுகிறார். உலகம் திறமையை கொண்டாடுகிறது, ஆனால் நேரத்தை கவனிப்பதில்லை. பல வெற்றிகரமான மனிதர்களுக்கு திறமை இருந்தது, ஆனால் அதே நேரத்தில் சரியான நேரத்தில் கிடைத்த வாய்ப்புகளும் இருந்தன. இதன் அர்த்தம் நாம் வெற்றிக்காக காத்திருக்க வேண்டும் என்பதல்ல, வாய்ப்பு வரும்போது தயாராக இருக்க வேண்டும் என்பதுதான். வாழ்க்கையில் பலர் வாய்ப்பை தவறவிடுவதற்குக் காரணம் வாய்ப்பு வராதது அல்ல, வாய்ப்பு வந்தபோது அவர்கள் தயாராக இல்லாதது. மேன்ஸ் சர்ச் ஃபார் மீனிங் புத்தகத்தை எழுதிய விக்டர் ஃப்ரான்கிள் தனது வாழ்க்கையில் மனிதர்கள் சந்திக்கக்கூடிய மிக கடுமையான துன்பங்களை சந்தித்தார். ஆனால் அந்த அனுபவங்களுக்குப் பிறகு அவர் கூறிய ஒரு கருத்து மிகவும் ஆழமானது. ஒரு மனிதனிடமிருந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ள முடியும், ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் எடுக்க முடியாது. எந்த சூழ்நிலையிலும் தன் அணுகுமுறையை தேர்ந்தெடுக்கும் சுதந்திரத்தை. இதன் பொருள் என்ன? வாழ்க்கை நமக்கு எப்போது கொடுக்கும் என்பதை நாம் கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் அந்த காத்திருப்பை எப்படி எதிர்கொள்வது என்பதை நாம் கட்டுப்படுத்த முடியும். அதனால் வாழ்க்கை தாமதமாகிறது என்று நினைக்கும் ஒவ்வொரு முறையும் ஒரு கேள்வியை உன்னிடம் கேள். நான் காத்திருக்கிறேனா அல்லது நான் உருவாகிக் கொண்டிருக்கிறேனா? ஏனெனில் இந்த இரண்டிற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. காத்திருப்பவன் நேரத்தை எண்ணுகிறான். உருவாகிக் கொண்டிருப்பவன் ஒவ்வொரு நாளையும் பயன்படுத்துகிறான். இறுதியில் வெற்றியை அடைவது நேரத்தை எண்ணியவன் அல்ல, நேரத்தை பயன்படுத்தியவன்தான். அதனால்தான் வாழ்க்கையின் சில தாமதங்கள் உண்மையில் தாமதங்கள் அல்ல, அவை தயாரிப்பின் காலங்கள். நாம் புரிந்து கொள்ளாத ஒரு செயல்முறை, ஆனால் பின்னோக்கி பார்த்தால் அர்த்தமுள்ளதாக தோன்றும் ஒரு பயணம். அப்போதுதான் நமக்கு புரியும், நடக்க வேண்டியது சரியான நேரத்தில் நடந்தது என்று.